8th Standard Maths Chapter 2 Exercise 2.1 Fill in the blanks. First sum வந்து the ratio between the circumference and diameter of any circle. Ratio கேட்டிருக்காங்க எதுக்கு இடையிலனா சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் டயாமீட்டருக்கும் இடையில ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் பார்க்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்னதுன்னா 2πr ஈஸ்ட் டயாமீட்டர் வந்து 2r implies வந்து 2πr by 2r. அப்போ 2 into கட் கொடுக்கும், ஆரையும் கட் கொடுக்கும், என்ன வருதுன்னா பை. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா பை தான் ஆன்சர். அடுத்து செகண்ட் சம், a line segment which joins any 2 points of a circle வந்து ஆன்சர் வந்து chord. ஒரு சர்க்கிளில் எந்த 2 பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ செகண்ட் சம்க்கு ஆன்சர் வந்து கார்டு, CHORD கார்டு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து the longest chord of circle is diameter. ஒரு சர்க்கிளில் லாங்கஸ்ட் கார்டு வந்து என்னதுன்னா டயாமீட்டர் தான் லாங்கஸ்ட் கார்டு. அதுக்கு ஸ்பெல்லிங் DIAMETER. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் வந்து the ratio of a circle of diameter 24 cm. The radius of a circle diameter 24 cm is fourth sum வந்து diameter வந்து 24 cm கொடுத்துருக்காங்க. 24 2r is equal to 24, d is equal to 2r வந்து 24. இப்போ r is equal to 24/2 என்ன வருது 12. அப்போ ரேடியஸ் வந்து என்னது நம்மளுக்கு 12 தான் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். அடுத்து சிக்ஸ்த்து சம், a part of a circumference of a circle are called as. ஒரு சர்க்கிளில் circumference of a part of is called என்னதுன்னா arc. ஆன்சர் வந்து an arc தான் ஆன்சர். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஏரியா ஆஃப் a சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து πr². சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் வந்து 2πr. ஏரியா ஆஃப் எ செக்டர் ஆஃப் எ சர்க்கிள் வந்து θ/360 into πr². சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ செமி சர்க்கிள் வந்து π+2r. செமி சர்க்கிளில் அதனால் π+2r. ஏரியா ஆஃப் த குவாட்ரட்டிக் ஆஃப் எ சர்க்கிள் 1/4 πr². இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம், ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் த ஷேடட் செக்டார். ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஈச் சர்க்கிள் டிவைடட்ஸ் இன்ட்டு ஈக்குவல் பார்ட். எல்லா சர்க்கிளுமே ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 2, n is equal to 2. நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட் n is equal to 2. தீட்டா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 360 degree by n. அப்போ 360 degree by 2 theta is equal to 180 degree. இதை கட் கொடுத்திங்கன்னா 1 2s are 2, 8 2s are 16, 180. சரிங்களா? அடுத்த சம் செகண்ட் சம் வந்து ஈக்குவல் பார்ட். நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட் எத்தனைன்னா 5. இப்போ இதை வச்சு தீட்டா கண்டுபிடி. நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் n is equal to 5. அப்போ தீட்டா is equal to 360 degree by n. n is equal 360 degree by n is equal to 5. nக்கு வந்து நம்ம 5 போட்டுக்கிறோம். 5 7 5s are 35, மீதி 1 2 5s are. அப்போ தீட்டா வந்து என்னதுன்னா 72 டிகிரி. அடுத்தது ஃபோர்த்து சம்மில் எத்தனை தேர்ட் சம் எத்தனை ஈக்குவல் பார்ட்னா 1 2 3 4 5 6 7 8 ஈக்குவல் பார்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் n is equal to 8. தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு 360 degree by n, 360 degree by 8. ஆன்சர் வந்து 4 8s are 40. கட் கொடுக்கும் 4 8s are 32, மீதி 2 5 2s are 5 8s are 40, மீதி 4 5 8s are 40. ஆன்சர் வந்து 45 டிகிரி. அடுத்தது ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட் 10 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட் 360 degree by n, 360 by 10 30. அப்போ தீட்டா வந்து 0 0 கட் கொடுத்தோம் 36 டிகிரி தான்
theta. The answer. Thank you. Please subscribe my channel.